வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றிய ஒருவர் விஜய் சிங். இவரது சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புலன்ஷார் ஆகும். விஜய் சிங்கின் இளைய மகன் மோகித் சிங். அவருக்கு வயது 20 ஆகும். இவர் அனுப்சரில் உள்ள கல்லூரியில் பிகாம் இறுதியாண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலுக்கு அவர் வாக்களிக்க சென்றிருந்தார். வாக்களித்துவிட்டு அவர் திரும்பிய போது மோகித் சிங்கை பாம்பு ஒன்று கடித்தது. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் பாம்பின் விஷத்தை முறிக்க அங்குள்ள மருத்துவர்களால் முடியவில்லை. இதையடுத்து மோகித் சிங் உறவினர்கள் சிலர் கங்கை நதியில் அவரை நீராட வைத்தால் பாம்பின் விஷம் முறிந்துவிடும் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பிய மோகித் சிங்கின் குடும்பத்தினர் கங்கை நதி பாய்ந்து கொண்டிருந்த இடத்தில் இருந்த பாலத்தில் கயிறு கட்டி மோகித் சிங்கை நதியிலே படுக்க வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவரை நதியிலே படுக்க வைத்துள்ளனர். ஆனால் அந்த 2 நாட்களுக்கு நடுவிலே மோகித் சிங்கின் உடல் முழுவதும் பாம்பின் விஷம் ஏறி அவர் உயிரிழந்துள்ளார். அவர் உயிருடன் வந்து விடுவார் என்ற மூட நம்பிக்கையில் அவரது உடலை கங்கை நதியிலே அவரது உறவினர்கள் படுக்க வைத்திருந்தனர். அவரது உடலை கயிறை கட்டி பாலத்தின் மேலிருந்து ஒருவர் பிடித்து வைத்திருந்தார். இதையடுத்து தகவலறிந்த போலீசார் மோகித் சிங்கின் உடலை மீட்டு முறைப்படி தகனம் செய்தனர். மேலும் அவரது உடல் கங்கை நதியில் கயிறு கட்டப்பட்டு இருந்ததை பலரும் வேடிக்கை பார்த்தும் வீடியோ எடுத்தும் சென்றனர். இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளனர். இன்றளவும் மூட நம்பிக்கையால் உயிரிழந்தவர்கள் மீண்டும் உயிர் பிழைத்து விடுவார்கள் என்று சில முட்டாள்தனமான சடங்குகளையும் இன்னும் சிலர் புதையலுக்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் நரபலி கொடுப்பதையும் செய்து வருவதையும் அவ்வப்போது பார்த்து வருகிறோம். இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை முற்றிலும் மக்கள் மத்தியிலிருந்து அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.